இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சுரக்காய் சாம்பார் வச்சு பாருங்க. சுரக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல பருப்பு வேக வச்சுக்கணும். அதுக்கு 3 லிட்டர் குக்கர் தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். அதுல 1 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ரேஷன் பருப்பு, கடை பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். பருப்போட அளவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்திருந்த இந்த துவரம் பருப்பை 3-4 முறை தண்ணியில நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. வீட்டுல இருக்க சொம்பு கணக்குனா 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வேகிறதுக்காகவும் நம்மளோட செரிமானத்துக்காகவும் முக்கியமா பருப்பு வேக வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ஒரு விசில்ல பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கர் விசில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிற டைமிங்ல மற்ற பொருட்கள் ரெடி பண்ணிடலாம். 1/2 நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. சுரக்காய் சாம்பாருக்கு புளி அதிகமா சேர்க்க கூடாது. இந்த அளவு மட்டும் புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுரக்காய் சாம்பாருக்கு அதிகமா புளி சேர்த்தீங்கன்னா சாம்பாரே கடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவு மட்டும் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சாம்பார் பண்றதுக்கு சுரக்காய் நாட்டு சுரக்காயா வாங்கியிருக்கேன். இந்த நாட்டு சுரக்காயில சாம்பார் வச்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வைக்க போற சாம்பார்ல இது முழுசா சேர்க்க போறது கிடையாது. பாதியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. சுரக்காய பாதியை கட் பண்ணிட்டு வெளிப்பக்கம் இருக்க தோலெல்லாம் எடுத்துருங்க. உள்ள இருக்க விதைகள் பிஞ்சா இருக்கனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் நல்லா வெந்து தயாராகி வந்துருச்சு. நல்லா பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரே விசில்லே நல்லா மலர்ந்து பருப்பு வெந்துருச்சு. இப்ப இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த சுரக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த சாம்பாருக்கு முக்கியமான டேஸ்ட் இந்த சின்ன வெங்காயம். முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 பல்லு பூண்டு. அடுத்ததா நல்லா பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸ்ல 4 பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு புளியை விட தக்காளி பழம் அதிகமா சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. எந்த சாம்பார் தூள்னாலும் சேர்த்துக்கலாம். வேற எந்த ஒரு மசாலாவும் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். அதிகம் நீர் சத்து உள்ள காயின்றனால தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை கால் வீக்கம் இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் கண்டிப்பா வாரத்துல 1 நாளாச்சும் சுரக்காய சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. கூட்டு பண்றதை விட இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சுரக்காயை ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. ஒரு விசில் மட்டும் வச்சிங்கனாலே கரெக்டா இருக்கும். அதிகமான விசில் விட்டீங்கன்னா சுரக்காய் அதிகமா வெந்து குழஞ்சு கரைஞ்சு போயிடும். குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். குக்கர்ல கேஸ் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. இப்ப குக்கர்ல வச்ச இந்த சாம்பாரை அப்படியே சர்வ் பண்ணக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்துல தனியா மாத்திட்டு ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்த்திருந்த சாம்பார் பொடியோட வாசம்லாம் பச்சை வாசம் அடிக்காம இருக்கும். வாசத்துக்கு கை நிறைய கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துட்டு தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 3 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு முக்கியமே கடைசியா தாளிப்பு பண்ணி சேர்க்கறது தான். நல்லா கொதி வந்த சாம்பாரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பு பண்ணதை சுரக்காய் சாம்பார் கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுரக்காய் சாம்பார் சாதத்துக்கு மட்டுமில்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சமையல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ.